धवलाम्बोरुगारूढं दाडिमीकुसुमप्रभं भुरुद्रुग्नमहातेजो वृत्तमण्डलमध्यकं हंसासक्तस्फुटत्वेदनानालाध्वजकरध्वजम् एकासन्तद्वैत्वानं त्रिनेत्रं रक्तवासकम् धवलाम्बोरुगारूढं दाडिमीकुसुमप्रभं அழகான மாதுளை முத்துக்கள் கீழே சிதறி கிடப்பதை போன்றிருக்கக்கூடிய ஒரு ஜொலிப்புடன் கூடியதான ஒரு ஆலயம்தான் ஹர்ஷவல்லி என்று புராணங்களால் புகழ்ந்து உரைக்கப்பட்ட மகிழ்ச்சியை தருவதற்குறித்தான ஒரு ஆலயம்தான் மருவி அரசவல்லி என கொண்டாடப்படுகிறது. ஒரு அழகான ஒரு ஆலயம். இந்த கோவில் உள்ள வந்துட்டு நம்ம கோவில் துவாரத்திலேருந்து வெளியில் வரத்த இந்த கோவில் நம்மளுடைய துன்பத்தை எல்லாத்தையும் பொசுக்கி விடலாம். வாசப்படி தாண்டறத மகிழ்ச்சி உண்டாருதான். சிரிச்சுட்டே கோவில் உள்ள போகணும், சந்தோஷமாக கோவிலேருந்து வெளில வரணுமா. இப்படி ஒரு சன்னதி உண்டா அப்படின்னா அப்பேற்பட்ட விசேஷமான சன்னதியினுடைய மூலஸ்தானத்தினுடைய மூர்த்தி சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு இவ்வளவு அழகான பஞ்சாயதன முறைப்படி வேறு ஒரு ஆலயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எத்தனையோ ஆலயங்களை நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு பஞ்சாயதன சம்பிரதாயத்தோடு கூடியதாக சூரிய பகவானே தானே பூமியிலே இருந்து கிடைக்கப்பெற்ற மூர்த்தியாக கிருஷ்ணசால கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும் சலவை கற்களால் தானே தன்னுள்ளேயே உருக்கொண்டு எழுந்த மூர்த்தியாக உஷாபத்மினி சகிதாய சாயாதேவியுடன் கூடியதாக கர்ப்பகிரகத்தில் அருள் புரியக்கூடிய மூர்த்தியாக பஞ்சாயதன முறையிலே நம்முடைய கிரகத்தில் பஞ்சாயதன பூஜை எவ்வாறு செய்வோமோ அப்படி ஆலயத்தை நிர்மாணம் செய்து தந்திருக்கிறார்கள். ஆதித்தம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் என்று எல்லா தேவதைகளையும் ஒருங்கே பரிவாரத்திலே கண்டு நடு மையத்திலே சூரிய பகவானை காணக்கூடிய அழகான கலிங்க பாணியிலே ஒரிசா கட்டமைப்பிலே கிழக்கு கடற்கரைக்கு சமீபத்திலே அருள் புரியக்கூடிய நிலையிலே சூரிய பகவானுடைய திவ்யமான ஒரு சன்னதியை கண்டு அனுபவித்து அருள் பெறக்கூடிய ஆனந்தமான ஒரு க்ஷேத்திரம் மகாபாஸ்கர க்ஷேத்ரே. பாஸ்கர க்ஷேத்திரம், வேதபுரி, பலராம க்ஷேத்திரம், காஷ்யபவனம், ஷமீவனம், அர்கபுரி என்றெல்லாம் புராணங்கள் புகழ்ந்துரைக்கக்கூடிய புண்ணிய பகுதி இது. பத்மபுராணத்தில் ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லப்படக்கூடிய ஆலயம். இந்த கோவிலுடைய இருக்கக்கூடிய தீர்த்தம் தேவேந்திரனால் உண்டாக்கி தரப்பட்டது. தேவேந்திரன் தானே தன் கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட வஜ்ர இந்திர தீர்த்தம். பெரிய பெரிய சாபங்கள் எல்லாம் பெறுவோம். மாத்ருசாபம் பித்ருசாபம்லாம் தீரவே தீராது. இந்த மாத்ருசாபம் பித்ருசாபம்லாம் கார்த்திகை மாதத்தில் ஆவணி மாதத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்திர தீர்த்தத்தில் சங்கல்ப விதானன்னு ஸ்நானம் பண்ணி ஒரு நாள் ராத்திரி தங்கி கடுமையான சக்கர பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் தீருமா. அது என்னது அப்படின்னா அரிசி கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி. இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை போற்றப்படுறது. 4 யுகத்துக்கு முன்னாடி தோன்றிய ஆலயம். இங்கே இருக்கிற சூரியன் ரொம்ப விசேஷமான சூரியன். 12 மாதங்கள் 12 சூரியனுக்கு பேருண்டு. பாஸ்கராத நமஹ, ரவஜய நமஹ, மார்த்தாண்டாத நமஹ, லோகப்பிரகாசகாத நமஹ, லோகசாட்சிணய நமஹ, திரிவிக்ரமாத நமஹ, ஆதித்யாத நமஹ, அம்சுமாலினே நமஹ, திவாகராத நமஹ. இப்படிலாம் ரொம்ப அழகான நாமதேயங்களால் சொல்லப்பட்ட 12 திருநாமங்களுக்கு பொருந்தியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். ஒரு முறை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுறது அவ்வளவு விசேஷம். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜஜாவகம் ஜபேன்னித்யம் அக்ஷயம் பரமம் பதம்
சர்வமங்கலமாங்கல்யம் சர்வபாபப்பிரணாசனம் சிந்தாசோகப்பிரசமனம் மாதுர்வர்தனமுத்தமம் அப்படின்னு சூரிய பகவானுடைய திவ்யக்ஷேத்திரம் காஷ்யப மகரிஷியினால் உண்டாக்கி தரப்பட்ட சூரியன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிறதே. ஆதித்யம் ரக்தவர்ணம் ரக்தஹஸ்தம் ரக்தகந்தம் ரக்தமால்யாம்பரதரம் ரக்தாஸ்வம் ரக்தச்சத்ரத்வஜரத பதாகாதிசோபிதம் திவ்யரத சமாரூடம் மேரும் பிரதக்ஷணே குர்வாணம் பூர்வாபிமுகம் காஷ்யபகோத்திரம் காஷ்யப ரிஷிகி விசாகா நக்ஷத்ரஜாதம் சாங்கம் சாயுதம் சபாகனம் சசக்தி சபுத்ரி சபுத்திர சபௌத்திர சபரிவார சகிதம் மதிதேவதா பிரத்ததிதேவதா நக்ஷத்ரதேவதா சகிதாய பகவந்தம் ஆதித்யகிரகாய நமோ நமஹ. அப்பேற்பட்ட விசேஷத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய திவ்யானுகிரகத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு க்ஷேத்திரம்தான் அரசவல்லி. காஷ்யபர் தபஸ் பண்ணுறார். காஷ்யபருக்கு பிரத்யக்ஷம். காஷ்யபர் தானாலேயே உண்டு செய்யப்பட்ட அந்த மூர்த்தி இது. பலராமன் மகாபாரத யுத்த காலத்தில் தீர்த்த யாத்திரையாக கிளம்பிவிட்டார். இந்த யுத்தத்து மேலே அவருக்கு ஒரு இது இல்லை, பிடிப்பு இல்லை. இங்கேருந்து கிளம்பிட்டார். அப்படியே கிளம்பி அவர் எங்கே வர்றாருன்னா தட்சிண பிரதேசத்துக்கு வர்றார். அவர் தங்கியிருந்த இடம் தான் இந்த இடம். இங்கே வந்தவர் என்ன பண்ணார்னா அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிவாலயத்தை நிர்மாணம் பண்ணுறார். ருத்ரகோட்டீஸ்வரர் ஆலயம்னு பேர். அந்த ருத்ரகோட்டீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணுறார். எல்லாம் முடிஞ்சு பிரதிஷ்டையெல்லாம் ஆகிடுது. ரொம்ப சந்தோஷம். சர்வப்பிராயசத்தமாக அதை தரிசனம் பண்ணாலும் தேவேந்திரன் ஒரு நாளைக்கு கிளம்பி வரான். தேவேந்திரன் கிளம்பி வரத சூர்யாஸ்தமனமாகி சன்னதி சாத்திட்டார். நான் தேவேந்திரன் தரக்கல்லையேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டானா. நந்திகேஸ்வரர் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தார். அவனுடைய தேவேந்திரனை பார்த்த பார்வையில் அங்கேருந்து போய் விழுந்தானான். அவன் விழுந்த இடம்தான் இன்றைக்கி தீர்த்தக்குளம். விழுந்தவன் எழுந்திருக்க முடியல. நான் என்ன பண்ணுறது, சுவாமியை பார்க்கணுங்கிற ஆசையில். கவலைப்படாத, நீ எங்கே விழுந்தையோ அந்த இடத்துல ஒரு குளத்தை தோண்டுன்னா தன்னோட கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தினால குளத்தை தோன்றா. அந்த குளத்தில் விக்கிரகங்கள் கிடைக்கப்பெறது. அந்த பூமியிலே இருந்து கிடைக்கப்பட்ட விக்கிரகத்தை தன் கையாலேயே பிரதிஷ்டை பண்ணுறான் தேவேந்திரன். அதனால தான் ராஜாக்களினால இங்கே ராஜாக்களுடைய வம்சத்தில் வந்தவா இங்கே சுவாமியை தொட்டு பூஜை பண்ணுறான். ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரியே இருக்கும் இதனுடைய கோவிலுடைய கட்டமைப்பு, கோவில் பிராகாரங்கள், அவற்றினுடைய அமைப்பு, மேலே ஏறி போகக்கூடிய படிக்கட்டுக்கள், ரதம், 7 குதிரைகள் பூட்டி இருக்கக்கூடிய சூரியன், இதெல்லாமே இருக்கும். அப்படி தேவேந்திரனால் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணப்பட்டு கலிங்கத்த அரசர்களால் ஆலய நிர்மாணம் பண்ணி தரப்பட்டது. ரொம்ப கோவில் ஒரு காலத்தில் கடல் காற்றும் சீற்றத்தினாலேயும் சிதறமடைஞ்சு போக பின்னாடி இந்த கோவில் எப்படி இருக்குங்கிற கல்வெட்டின் மூலமாக அறிய முடிகிறது. அதோடு மட்டும் கிடையாது, இங்கே சில பூமியை தோன்றத்தை இந்த ஆலய நிர்மாணம் எப்படி பண்ணணும், எங்கெங்கே என்னென்னலாம் வைக்கணுங்கிறது எல்லாமே சிலாசனமாக பட்டஜமாக கிடைச்சிட்டான். சூரியன் பண்ணினாருங்கிற செப்பு பட்டஜம் கிடைத்ததற்கு உண்டான ஆதாரம் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்குது. அதை வச்சுட்டு திருப்பி இந்த கோவிலை கட்டினா அப்பேற்பட்ட விசேஷத்துவம். தேவேந்திரன் சுவாமியை பூஜை பண்ணுறான். இழந்த பதவியை பெறலாம், இழந்த ஸ்தானத்தை பெறலாம், உயர்ந்த உன்னத நிலைக்கு போகலாம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஹர்ஷவல்லின்னு பேர். தேவேந்திரனுடைய துன்பம் நீங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கிளம்பினானாம். அந்த பேரை இந்த க்ஷேத்திரத்துக்கு வச்சான். அது மருவி அரசர்களால் பூஜித்த காரணத்தால் அரசவல்லின்னு பேர். இந்த க்ஷேத்திரத்தினுடைய துவாரத்தின் உள்ளே நுழைந்து விட்டால் துன்பமெல்லாம் பொசுங்கி விடுகிறது, இன்பமெல்லாம் கிடைத்து விடுகிறது. மகிழ்ச்சியோடு வெளியிலே வருவோம். சூரியனை போன்று ஒளிக்கதிர்களை போன்று நாம் வெளியிலே வருவோம். சூரிய பகவானுடைய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். ஜபா குசும சங்காசம் கஷபேயம் மஹத்யுதிமோ தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம்.